உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். சேதமான சாலையில் விபத்து நடந்தால் சாலையை சரி செய்யாத அதிகாரிகள் மீது வழக்கு போடலாமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் CM ராகவன் வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், ஒரு சேதமடைந்த சாலைகளுக்கு அந்த அதிகாரிகளே பொறுப்பாக வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் அரசு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தரநிலைகளின்படி சாலையானது வடிவமைக்கப்பட்டு போட வேண்டும். அவ்வாறு அந்த தரநிலைகள் படி சாலைகள் அமைக்காமல் அந்த சாலையானது சேதமடைந்து அந்த சாலையை கலாய்வு செய்து இந்த சாலை நல்ல சாலை என்று அதற்கு ஒரு சான்றிதழ் அளித்த அதிகாரி அந்த சாலையிலே விபத்து ஏற்பட்டு அதனால் ஒரு உயிரிழப்பு நேரிட்டால் அந்த கலாய்வு செய்த அதிகாரி மீதும் அந்த அதிகாரிகள் யாரிடத்தில் அந்த சாலையை போடுவதற்கு ஒப்பந்தத்தை கொடுத்தார்களோ அந்த ஒப்பந்ததாரர் மீதும் வழக்கு பதிவு செய்யலாம், அபராதமும் விதிக்கலாம் என்று இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 198A கூட இந்த சாலைகள் சேதமடைந்தால் அதற்கு முழுவதுமாக அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் தான் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த விதியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.